சபையார் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அந்நியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நம் இந்திய தேசம் விடுதலையை பெற்ற நாளை நேற்றைய தினம் ஆசரித்தோம். மிகவும் அமைதியோடு, பொறுப்போடு, பொறுமையோடு ஆசரித்தோம். இருப்பினும் இந்த ஆசரிப்பில் நம் மனதின் உணர்வலைகள் அனைத்தும் மங்கியது போல் இருந்தது. இந்த சூழ்நிலையிலிருந்து நம் சமூகமும், தேசமும், உலகமும், அதன் குடிகளும் முழுமையான விடுதலையை பெற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. ஆண்டவரை இங்கு விசுவாசிப்போம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 33:12 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றது என்று. இந்த பாக்கியமான விடுதலையை நம் மனதின் உண்மையான உணர்வலைகளோடு பெறுவதற்கு கடவுள் துணை புரிய வேண்டி ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அழகும் செழுமையும் நிறைந்த ஒரு தேசத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பக்தியோடும், நீதியோடும், சமாதானத்தோடும், விடுதலையோடும் கூடி வாழும்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உமது வல்லமையுடைய கரம் எங்களையும், இச்சமூகத்தையும், இந்திய நாட்டையும், பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து உலக நாடுகளையும் காத்தருளும்படியாக வேண்டி நிற்கிறோம் சுவாமி. விடுதலையின் காற்றை நாங்கள் உணர்வுபூர்வமாக சுவாசிக்க எங்களுக்கு உதவி புரியும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான விசுவாச குடும்பத்தினராகிய உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எனது பணிவான ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறாகிய இந்நாளுக்குரிய தியான பகுதி நாம் வாசிக்க கேட்போம். அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41 முதல் 48 வசனங்கள் அடங்கியது. இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றுகளை நீ அறிந்ததாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பொறுமையை துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவிட இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகதேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்பது. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை எடுப்போம். இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலும் மாபர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் மாபர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறா
ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே. அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே. அவர் தம் கிருபைகள் அளிக்க அவர் தம் கிருபைகள் அளிக்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கிருபை நாங்கள் பெற்றவர்களாக உமக்கு துதி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களை காத்து கொண்டீர். இம்மட்டும் இந்த நாளிலே உம்முடைய தியானத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். உம்முடைய திவ்ய சமூகம் தாம் எங்களோடும், ஆண்டவர் இந்த தியான பகுதியை ஆண்டவரை வாசிக்கின்ற மக்களோடும் தியானிக்கின்ற ஒவ்வொருவரோடும் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தூய அவனுடைய வெளிச்சத்தை உள்ளான இருதயங்கள் பெறுவதற்கு நீர் கிருபை தாரும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைய முயற்சித்து அந்த சிகரத்திலேயே மரணமடைந்த மல்லோரி என்கின்ற ஒரு மனிதனை குறித்து அறிய பெற்றேன். அவரிடத்தில் நீங்கள் ஏன் எவரெஸ்ட் உச்சியினை அடைய விரும்புகிறீர்கள் என்பதாக கேட்டார்களாம். அதற்கு அந்த மல்லோரி சொன்னாராம், எவரெஸ்ட் என்கிற ஒரு சிகரம் இருப்பதனால்தான் நான் அதன் உச்சியை அடைய விரும்புகிறேன் என்பதாக பதிலளித்தாராம். இன்றைய மனிதர்களில் 2 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். எங்கிருந்தோ வந்தோம், எங்கேயோ செல்லுகிறோம், இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட இவ்வுலக வாழ்வை எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போவோம் என்று ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்பவர்கள் ஒரு வகை. ஆனால் கிருபையாக கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அதற்காக எவ்வித தியாகமும் தேவைப்பட்டாலும் அதை செய்து வாழ்க்கையை பொருளுள்ளதாக்க வேண்டும் என்று போராட்ட வாழ்வில் ஈடுபடுகின்றவர்கள் இன்னொரு வகை. இந்த மல்லோரி 2வது வகையை சார்ந்தவர். இந்த இருவகை மனிதர்களில் முதல் வகையினர் மரணத்தை ஆதரிப்பவர்கள், 2வது வகையினரே வாழ்க்கையை ஆதரிப்பவர்கள். திருமறையில் வெளிப்படுகின்ற கடவுள் வாழ்வினை ஆதரிப்பவர். அவர் வாழ்க்கையை ஆதரிப்பதனால்தான் அந்த மக்களுடைய சீர்கேடான நிலையை கண்டு கண்ணீர் விடுகின்றார். அங்கு திரள் கூட்டத்தின் அமோக ஆதரவு, ஜெயகீத ஆர்ப்பரிப்பு என்றாலும் ஆண்டவரின் கண்களிலோ அங்கு கண்ணீர். அந்த மக்களுடைய உற்சாகம் நிறைந்த கீதங்களை ஒருவேளை ஆண்டவர் அங்கீகரித்த போதிலும் கூட மனதில் அவருக்கு ஆறுதல் இல்லை. இந்த அவர்களுடைய ஆர்ப்பரிப்பை கண்ணுற்ற பரிசேயர் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், சீஷரை அதட்டும் என்பதாக. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்றார். கடவுளுடைய நீதிக்காக, உண்மைக்காக வாய் திறவாத மக்களுக்கு ஆண்டவருடைய சவுக்கடி இது. இன்றைய திருச்சபையின் மக்களும் குருத்தோலைகளை பிடிக்கின்றார்கள், ஓசன்னா என்று அழகாக பாடுகின்றார்கள். ஆனால் சபைக்குள் பிரவேசிக்கின்ற ஆண்டவர் இதன் நிமித்தமாக சந்தோஷம் அடைகின்றாரா, அல்லாவிட்டால் கண்ணீர் சிந்துகின்றாரா? இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய அன்பினை இன்னமும் உணரவில்லை என்று ஏங்குகிற ஆண்டவராகவே அவர் காணப்படுகின்றார். இன்றைய தியான பகுதியிலும் ஆண்டவருடைய அன்பு இங்கு புறக்கணிக்கப்பட்டது. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாதபடி போயிற்று என்று சொல்கின்றார். எருசலேமே, நான் உன்னில் அன்பு கூர்ந்து உன்னை என்னிடம் இழுத்துக்கொள்ள எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், நீ என்ன செய்தாய், செவி கொடுக்கவில்லையே என்பதாக இங்கு ஏங்குகின்றார். எரேமியாவை அனுப்பினேன், அவனை பால் கிணற்றில் தள்ளி சிறையில் அடைத்தாய். சகரியாவை அனுப்பினேன், அவனை கல்லறிந்து கொன்றுவிட்டாய். யோவான் ஸ்நானகனை அனுப்பினேன், அவனை சிறைச்சேதம் செய்தாய். ஐயோ, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கின்றேன், என்னையும் இருக்கின்றாயே என்று ஆண்டவர் இந்த இடத்துல அங்கலாய்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தன் சொந்த பிள்ளைகளே தாயை வெறுக்கும் பொழுது வேதனை தான் இந்த இடத்துல அதிகமாகும். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாகவும் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அதான் பென்னிகிராஸ்பி என்ற ஆயிரக்கணக்கான பாமாலை பாடல்களை எழுதின அவரது வாழ்வை குறித்து நான் அறிய பெற்றேன். அவர் தன் 8வது
வயதிற்குள்ளாக தவறான சிகிச்சையினால் கண் பார்வையை இழந்து போனாராம். அழுது கொண்டும் பெருமூச்சு விட்டு கொண்டும் இருப்பதற்கு பதிலாக கிராஸ்பி தன்னுடைய பார்வையற்ற நிலையை கடவுளிடத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தாராம். அவருடைய குறைந்த கால அனுபவத்தை கொண்டு அநேக பாமாலைகளை அவர் எழுதினாராம். Blessed Assurance, Jesus is mine என்ற பாடல் அவரால் எழுதப்பட்டதுதான். இன்னொரு பாடலில் கிறிஸ்து வருவதின் தரிசனம் என் பார்வையில் பறந்து வருகிறது, மேலே பார்த்து விழிப்புடன் காத்திருக்கிறேன் என்று ஒரு பாடலின் வரிகளை அழகாக அமைத்திருக்கின்றார். தெய்வீக மகிமையின் முன் அனுபவத்தை ஒரு காட்சியாக நம் மனக்கண் முன் கொண்டு வருகின்றார் இவர். துன்பத்தின் மத்தியிலும் கடவுளின் அன்பை உணரக்கூடிய ரகசிய ஆசீர்வாத அனுபவத்தை இவர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கடவுளின் அன்பை உணர்வோடு ஏற்றுக்கொள்ளாத போது அவர் நமக்காக இப்போதும் வேதனை உறுகின்றார் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் அருளின சமாதானம் அது நிராகரிக்கப்பட்டது என்பதாக பார்க்கின்றோம். 42ஆம் வசனத்திலே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்கின்றார். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டவர்கள் எத்தனையோ பேர், சமாதான வாழ்வின் வருகையை முன்னறித்தவர்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பூமியில் சமாதானம் மனிதர் மேல் பிரியம் என்று தூதர்கள் அழகாக அன்றைக்கு பாடினார்கள். இது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே. இப்படிப்பட்ட வாக்குறுதிகளோடு சமாதான பிரபு எருசலேமிற்குள்ளாக பிரவேசிக்கின்றார். ஆனால் ஆண்டவரது சமாதானம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் இல்லை என்பதாக அறிகின்றோம். இங்கு எருசலேம் நகரத்தார் ஆண்டவரை பார்த்து யார் என்று கேட்கின்றார்கள். இவர் தாவீதின் ஊரிலிருந்து தோன்றின மேசியா அல்ல, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசிதானே இவர் என்று சொல்லுகின்றார்கள். இவர்களுடைய இந்த கேள்வி எப்படியாக ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்க வேண்டும். நமக்கு வேண்டும் என்பது சமாதானம், இதற்கு ஆண்டவரே காரணர் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் இவர் எங்கிருந்து வந்தவர், இவர் எப்படி வந்தவர் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கோழி குருடனாலும் குழம்பு ருசியாக இருந்தால் சரி என்பதாக. சமாதானத்திற்கு காரணர் வந்து விட்டார் என்று ஏற்றுக்கொள்ளலாமே, ஆனா அதை விட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்க இவர்கள் துணிந்தார்கள். சிறிது கூட தங்கள் மனதில் ஆண்டவருக்கு இடமளிக்கவில்லை என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். இதை விட இன்னொரு வேதனை இந்த இடத்துல என்னவாக இருக்கிறது என்றால், ஆண்டவரை பிலாத்து கூட ஏற்றுக்கொண்டு விட்டான், திருச்சபையின் பிரமுகஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சனகரின் சங்கம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் பல குற்றப்பலிகளுக்கு ஆளான பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்பதாக கத்துகின்றார்கள். உண்மையை புறக்கணிக்கின்ற கூட்டத்தார் அவர்கள் ஆண்டவரின் சமாதானத்திற்கு விளக்கானவர்கள் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மேசியாவின் சந்திப்பு அவமதிக்கப்பட்டது என்பதாக இங்கு நாம் பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய் என்பதாக வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலும் கூட சனகரின் சங்கம் இவர் ஆண்டவர் என்பதை அறிந்திருந்தது, இருப்பினும் கூட சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்க அது தயங்கவில்லை என்பதாக இங்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. சபை அது நியாய பிரமாணங்களை வரிவிடாமல் அறிந்திருந்தது, ஆனால் அது கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை மெசியா என்று சொல்ல தயங்கினது என்பதாக இங்கு நாம் பார்க்கின்றோம். இவரே தேவ ஆட்டுக்குட்டி என்ற யோவான் சாணகனுடைய சாட்சியை மறந்து போனது என்பதாக இங்கு நாம் பார்க்கின்றோம். அவருடைய வல்லமையில் இருந்த அற்புத அடையாளங்களுமே கூட மக்களுடைய நினைவுகளில் இல்லாமற் போனது என்பதாக நாம் பார்க்கின்றோம். சமாதானத்திற்கு காரணரை பெயர்செபூல் என்று சொல்லுவதற்கு கூட அவர்கள் தயங்கவில்லை என்பதாக இங்கு பார்க்கின்றோம். ஐயோ, என்னை இன்னமும் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாதபடி இருக்கின்றார்கள் என்று நினைத்தவர் தான் நகரத்திற்காக இங்கு கண்ணீர் சிந்துகின்றார். அதனால தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது. அவர்கள் மனமாறி இருந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்காது. யார் இவர், எங்கிருந்து வருகின்றார், இப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பு எதற்கு, சீஷரை அதட்டும் என்று இப்படியெல்லாம் யாரும் அந்த இடத்துல சொல்லியிருக்க தேவையில்லை. அதனால்தான் இந்த இடத்துல ஆண்டவரை அவர்கள் அறிந்திருந்தும் முழு மனத்தோடு சந்திக்க அவர்கள் ஆயத்தப்படவில்லை என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை முழு மனத்தோடு சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது அங்கு மாற்றம் அல்லாற்ற விடுதலை என்பது நிச்சயமான ஒன்று என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். அதான் ஜார்ஜ் முல்லர் என்ற கடவுளுடைய ஊழியர் ஒரு முறை கப்பலிலே அமெரிக்காவிற்கு பிரயாணம் மேற்கொண்டாராம். குறிப்பிட்ட ஒரு ஊழிய பணிக்காக இந்த பிரயாணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருந்ததாம்.
அந்த பிரயாணத்தின் தருணத்திலே ஒரு நாள் முழுவதும் கப்பல் ஒரே இடத்திலே நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது முல்லர் கப்பல் தலைவரிடத்திலே சென்று, இன்னமும் ஒரு நாள் தான் இருக்கிறது, அதற்குள் நான் சென்று சேர வேண்டிய இடத்துல பணியை மேற்கொள்ள வேண்டுமே, நாளை நேரத்திற்குள்ளாக கப்பல் போய் சேர்ந்து விடுமா என்பதாக அவர் கேட்கின்றார். கப்பல் தலைவர் சொல்கிறார், இது இயலாத காரியம். இன்னமும் அந்த அடர்த்தியான மூடு பணி அது சிறிது கூட நீங்கவே இல்லையா என்பதாக சொல்கிறார். அப்பொழுதுதான் ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், கடந்த 57 வருடங்களில் நான் சொன்ன நேரத்தில் போக தவறியதே இல்லை. என்னோடு கூட 5 நிமிட நேரம் உங்களால் ஜெபிக்க முடியுமா என்பதாக கேட்கின்றார். அப்பொழுது முல்லர் அவர்களும் அவரை அழைக்கின்றார். அப்பொழுது அந்த கப்பல் தலைவன் முல்லரை பார்த்து சொல்கிறார், மூடு பணி எவ்வளவு அடர்த்தியா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்கின்றார். அதற்கு அவர், எனக்கு அது தெரியாது, என் கண்களுக்கு மூடு பணியின் அடர்த்தி சிறிது கூட தெரியவில்லை, ஆண்டவரை தெரிகிறது என்பதாக சொல்லுகின்றார். முழங்காலிலே இருந்து நாம் ஜெபிப்போமா என்பதாக ஜார்ஜ் முல்லர் கேட்டு அவரையும் அங்கு முழங்கார் படியிட வைக்கின்றார். 5 நிமிடமானது. ஆண்டவர் பதிலளித்து விட்டார். நீங்கள் சென்று வெளியில திரையை விலக்கி பாருங்கள் என்பதாக கேப்டன் அவர்களிடத்திலே கூறுகின்றார் முல்லர். சந்தேகத்தோடு கூட திரையை அவர் விலக்கி பார்க்கின்றார். மூடு பணி சிறு சிறிதாக அந்த கப்பலின் முனையிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொண்டிருந்ததாம். நான் என் ஆண்டவரை 57 ஆண்டுகளாக அறிவேன், ஒரு நாளாக்கிலும் என் ஜெபம் அது கேட்கப்படாது இருந்ததில்லை என்பதாக முல்லர் கூறினாராம். அந்த கப்பல் தலைவனும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் சொன்னாராம், ஆண்டவரை அறிய பெற்ற என்னுடைய இந்த 21 ஆண்டுகளிலே இன்றுதான் அவரை முழுமையாக சந்திக்க பெற்றேன் என்பதாக அவர் சொன்னாராம். அதனால ஆண்டவரை சரியாக சந்திக்கும் பட்சத்தில் மாற்றம், விடுதலை என்பது அது நிச்சயமான ஒன்று என்பதை இந்த இடத்துல நாம் அறிய வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை அது உறுதிப்படும் பொழுது அவர் நம் வாழ்வில் உருவாக்கக்கூடிய மாற்றம் என்பது நிச்சயமான ஒன்று என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்க்கின்ற மனத்துடிப்போடு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில அவரது அன்பு அது மறுக்கப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில அவரது சமாதானம் அது நிராகரிக்கப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சந்திப்பு அது அவமதிக்கப்பட வேண்டாம். வேதனையோடு நம்மை பார்த்து கண்ணீர் சிந்துகின்ற ஆண்டவராக அவர் நமக்கு முன்பாக இருக்கின்றார். அவர் எதிர்பார்க்கின்ற மனத்துடிப்போடு ஏங்குதலோடு ஆண்டவரை சந்திக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். முதலாவது திருமண அறிவிப்பு. ஆண்டவரினர்களால் நம்முடைய சபையைச் சேர்ந்த காலஞ்சென்ற திரு ரெஜினால்டு டேவிட் மற்றும் திருமதி சுகந்தா ஆகியோரது மகன் செல்வன் ஆர் அருண் சக்கரவர்த்தி என்பவரும், திருச்சியில் உள்ள மேலக்கற்கந்தார் கோட்டை என்னும் இடத்தில் வசிப்பவர்களும், TLC தூய திருத்துவ பேராலயத்தை சேர்ந்த காலஞ்சென்று திரு PV ஜெயசீலன் மற்றும் திருமதி சாரா தனமணி ஆகியோரது குமாரத்தி செல்வி ஜாஸ்மின் ஆலிஸ் மனோன்மணி என்பவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இது இந்த சபையில 3வது முறையாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல் ஆண்டவரின் அருளால் நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு G ஜெயக்குமார் மற்றும் திருமதி மெர்சி சுசன்னா ஆகியோரது மகன் செல்வன் J ஜெயகர் என்பவரும், கோவை கணபதி மாநகர் ஹவுசிங் யூனிட்டில் வசிப்பவரும், கோவை உப்பிலிப்பாளையத்தில் உள்ள CSI இமானுவேல் ஆலயத்தைச் சேர்ந்த காலஞ்சென்ற திரு பால் ஜோப் மற்றும் திருமதி அதினா செல்வ பிரபா ஆகியோரது குமாரத்தி செல்வி ஷாரன் ரோஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இதுவும் இந்த சபையில 3வது முறையாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல ஆண்டவரின் அருளால் நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு D மோகன் ரவி மற்றும் திருமதி எஸ்தர் விஜயா ஆகியோரது மகன் செல்வன் M பிரவீன் டேவிடும், கோவை சிங்கநல்லூர் ஐயர் லேஅவுட் முதல் தெருவில் குடியிருக்கும் காலஞ்சென்ற திரு மணிவேல் மற்றும் திருமதி ஸ்டெல்லா பிரபாவதி ஆகியோரது குமாரத்தையும், செட்டிப்பாளையம் TLC சபையை சேர்ந்தவருமான செல்வி ஜனரஞ்சனையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இது இந்த சபையில 2ஆம் 3ஆம் முறைகளில் அறிவிக்கப்படுகிறது. இவருடைய திருமணத்திற்கு ஏற்புடைய தடை இருக்கும் என்றால் அதை அறிந்தவர்கள் திருமணத்திற்கு முன்பதாகவே எழுத்தின் மூலமாக ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது தெரிவிக்காதவர்கள் இனி ஒரு காலம் இது குறித்து பேசாதற்கு கடவீர்கள். கடவுள் அவர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை கிறிஸ்துவ முறைப்படி தொடங்கவும் தேவபக்தி உள்ளவர்களாக வாழவும் எல்லாம் வல்ல ஆண்டவர் தாமே அருள் செய்வாராக. ஆமென். இவ்வாறும் பிறந்த நாள் காண்பவர்கள் செல்வி பெட்ரிஷியா, திருமதி A சத்திகா, மாஸ்டர் பெனில் சஞ்சய், பேபி ஜெசிந்த் இவாஞ்சலின், திரு சாம்வெல் செல்வகுமார்,
திருமதி டயானா சுனில், செல்வி அனிதா கிரேஸ், திரு ஜி சாலமோன், செல்வி ஷிபானி சம்பத், திரு ராஜ்குமார், திரு ஜேசன், திருமதி மார்கரெட் தம்புராஜ், திரு ஜான் பீட்டர் ஜேக்கப், செல்வி ஏஞ்சலின் சிந்தியா, திரு மைக்கேல் பிரேம்குமார், திரு சந்திரன் சீனிவாசன், திருமதி நான்சி பீட்டர், திரு ராஜேந்திரன். மேலும் இவ்வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள் திரு டி மாரிஸ் மற்றும் திருமதி அமிர்தா மாரிஸ், திரு சவுந்தரராஜன் மற்றும் திருமதி ருகாமா ஜோதி, திரு ஜெயபாலன் மற்றும் திருமதி ஜெசி ஜெயபாலன், திரு பெஞ்சமின் ராஜ் மற்றும் திருமதி ஜான் தாமரின், திரு டால்டன் மற்றும் திருமதி ரீனா டால்டன், திரு எலிஸ் வில்லியம்ஸ் மற்றும் திருமதி ஷாலினி எலிஸ், திரு ஸ்டாலின் ராஜ் மற்றும் திருமதி சாரதா ஸ்டாலின், திரு கேப்ரியல் தேவசுந்தர் மற்றும் திருமதி ஜெனிஃபர் ராணி கேப்ரியல், திரு ஜான் பிச்சை வேதநாயகம் மற்றும் திருமதி ஜூலியட் ஜான், திரு ஆல்பர்ட் கென்னடி மற்றும் திருமதி ஜெயக்குமாரி ஆல்பர்ட். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரது பிரசன்னமும் அருள் நிறைந்த ஆசீர்வாதமும் அனைவருடனும் இருந்து வழி நடத்திட கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. ஆமென். மேலும் சபை நிர்வாகம் குறித்த அறிவிப்பு உண்டு. ஏற்கனவே கடந்த வாரங்களில் அறிவித்துள்ளது போல சபை நிர்வாகம் கருதி சபைக்கு செலுத்த வேண்டிய பொதுவான காணிக்கைகள், ஏலவரவு பாக்கி மற்றும் சிறப்பு காணிக்கைகளை ஆலயத்திலோ சபை அலுவலகத்திலோ செலுத்தி உதவிடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒரு சில குடும்பத்தினர் இந்த அறிவிப்பை கவனித்து காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்த துவங்கி இருக்கின்றீர்கள். அப்படி செலுத்துகிற அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சுயவிருப்பு காணிக்கை கவர்கள் குறித்த அறிவிப்பு உண்டு. ஓரிரண்டு குடும்பத்தினர் சுயவிருப்பு காணிக்கை கவர்களில் பெயர் மற்றும் காணிக்கை தொகை எழுதி கொண்டு வந்து படைத்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 10/4/2020 புனித வெள்ளி அன்று செலுத்தியிருக்க வேண்டிய சுயவிருப்பு காணிக்கை கவர்களை ஆலயத்திலோ அல்லது சபை அலுவலகத்திலோ செலுத்தி உதவிடும்படி பணிவன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். சபையார் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பு உண்டு. சபையார் ஆலயத்திற்கு வர இயலாத நிலை தொடர்கின்றது நிமித்தம் சபைக்கு செலுத்த வேண்டிய சபை சந்தா மற்றும் உள்ள காணிக்கைகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் வருகிற QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே மூலமாக அனுப்பி உதவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த செயல்முறை சுதந்திர தினமாகிய நேற்றைய தினத்தன்று நமது திருச்சபையின் ஆலோசனை சங்க உறுப்பினரும் கல்விக் கழக தலைவருமாகிய திரு ஆர் பெஞ்சமின் ஜெயராஜ் அவர்களது தலைமையில் சபை ஆலோசனை குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் ஜெபத்துடன் துவங்கப்பட்டது. சபையார் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது குறித்து சபையாருக்கு ஏதாவது கேள்விகள் எழும் பட்சத்தில் சபை ஆயர் அல்லாவிட்டால் சபை ஆலோசனை குழு செயலர் திரு டி மாரிஸ் மற்றும் சபை ஆலோசனை குழு பொருளர் திரு சுனில் பாக்கிநாதன் ஆகியோரை அலைபேசியின் மூலமாக அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. நாம் யாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை எடுப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்து நம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் காத்திருக்கவும் உடைய வசனத்தை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்திட எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பா இந்த வாரத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் துவக்கிறோம்ப்பா. கடந்த நாளிலும் சிறப்பாக ஆண்டவரே சுதந்திர தினத்தை ஆசரிக்கும்படியான கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்திர அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் சுவாமி எங்களுடைய அனைத்து விதமான நிலைகளும் எங்களுடைய நிகழ்வுகளும் குடும்பத்தின் காரியங்களும் சபையினுடைய ஊழியங்களும் என்று ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய நடத்தலை நாங்கள் காண்பதற்கு நீ கிருபை தாரும்.
சிறப்பாக பிறந்த தினத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற மக்கள் உண்டு. திருமண நாளை நினைத்து பார்க்கின்ற மக்கள் உண்டு. திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு அனைத்து நிலைகளிலும் கடவுளுடைய நடத்தலை வேண்டி நிற்கிற மக்கள் உண்டு. எல்லாரையும் ஆஸ்வதி ஆண்டவரே, எந்த நம்பிக்கையோடு கடந்து வந்தாலும் நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கின்றீர். அவருடைய ஜெபங்களை கேட்டு ரட்சிக்கின்றவராக இருக்கிறீர், உதவி செய்கின்றவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சிறப்பாய் இந்த வாரம் முழுமையும் உள்ளான இருதயங்களில நாங்கள் இணைக்கின்ற வேண்டுகிற அனைத்து காரியங்களும் அது கர்த்தரால் கேட்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பணிகள், எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய தேவைகள் அனைத்தும் கர்த்தரால் சந்திக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஊழியர்களுக்காக, ஆண்டவர் நிர்வாகத்திற்காக, ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலத்திற்காக, குருசேர்களுக்காக, அந்த ஊழியம் செய்கின்ற ஆயர் பெருமக்களுக்காக, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற பேராயர் மற்றும் ஆலோசனை சங்கத்திற்காக என்று அனைவருக்காக வேண்டுகிறது தாவே. உடைய திவ்ய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் கடந்து வந்து உங்களை நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் நீர். உடைய மக்களாகி எங்களை இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவேர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரம் தாமே எங்களுக்கு முன்பாயிருந்து வழி நடத்தும் என்று விசுவாசிக்கிறோம். ஆஸ்வதியம் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, நாம் வசத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த ஆகாரத்தை என்று தாரும். எங்கள் கடனை நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோனைக்கு பேசிக்கப்படாதரும் தேவனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயானுடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். பிராவரனுக்கு ஸ்தோத்திரம். வருவான் தருணம் இதுவே, அலை
வார்த்தை நம்பி வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார்.